அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. பெங்களூர்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஜிங் பஸ் மேக்ஸ்ல ஒரு மாசான லக்ஸரி ஜர்னிக்கு என் கூட தயாராகிக்கோங்க. நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பஸ் வால்வோடைய 9600 SLX மல்டி எக்ஸல் பஸ். இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 7 ஸ்டார் அண்ட் லாங்கஸ்ட் பஸ். இந்த பஸ்ஸோடைய கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி எல்லாம் டாப் நாச்சு தான் இந்த வண்டியில். ஸ்டார்ஸ் பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. நல்ல சில்லுன்னு நீட் அண்ட் க்ளீனாக வாசனையாக சூப்பராக வச்சுருக்காங்க. பஸ்ஸை நல்ல ப்ரீமியம் ஃபீலிங் தருது. சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வால்வோவுடைய பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவசிக்காக. கீழே ஒரு சாஃப்டான பில்லோ அண்ட் பிளாங்கெட்டு, நல்ல அருமையான குஷன்டு பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்டர் த சீட் நமக்கு சின்னதாக லக்கேஜ் இருந்தால் அதை வச்சுக்கிறதுக்காக லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு சீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டோட சைடில் சி டைப் அண்ட் யூஎஸ்பி போடுற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு மேலே ப்ளக் பாயிண்ட் போடுற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்லீப்பர்லேயும் சேம் அமெனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனு, பில்லோ அண்ட் அருமையான ஒரு பெட்டு, கீழே லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸில் மொத்தமாக 40 சீட்ஸ் இருக்குது. இதில் 26 ஷேர்டு ஸ்லீப்பர், 14 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லா கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி விண்டோ, பக்கத்துலேயே ஹேமர் இருக்கும். ஸோ அதை உடச்சி நம்ம ஏதாவது பிரச்சனைனா வெளியில் எகிரி குதிச்சிடலாம். டிரைவர் கேபின்ஸில் சிசிடிவி கொடுத்துருக்காங்க. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதே போல் வண்டியும் பார்த்தீங்கன்னா 80லேயே லாக்டு, அதுக்கு மேலே போகாது. சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். ஜிங் பஸ் மேக்ஸில் ஏகப்பட்ட இடத்துல கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் பேசஞ்சர் அண்ட் சோலோவாக ட்ராவல் பண்ணுற எந்த பேசஞ்சராக இருந்தாலும் பயப்படாமல் இதில் ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் பெங்களூர்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கருஞ்சிறுத்தை வெளியில் வருது பாருங்க. செம்மையா இருக்கலாம் பஸ்ஸு. சென்னை டு நாகர்கோவில் போகும்போது 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போக போக பார்க்கலாம். எஸ் ஸ்டார்ஸ், இப்போது பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே தான் நமக்கு போர்டிங்ஸ் நிறையா இருக்குது. பெங்களூரு டிராஃபிக்னால் இப்படி தான் இருக்கும் போல். வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கூட என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்னலு. ஜிங் பஸ் மேக்ஸில் கிளைமேட் கண்ட்ரோல்டு கேபின் இருக்குது. வெளியில் என்ன வெதர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸோடைய கேபின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். உள்ள சீரான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் மெஜஸ்டிக் ரீச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஷல் பார்த்தீங்கன்னா ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஓடிபி வெரிஃபை பண்ணாதான் நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி விநாயகர் கோவில். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. பெரிய லக்கேஜ் இருந்ததுன்னா பஸ்ஸோடைய அண்டர் பெல்லியில் வச்சுக்கலாம். உங்களுக்கு டேக்ஸ் தருவாங்க. ஸோ உங்களுடைய லக்கேஜ் மாறாமல் நீங்கள் ஜம்முன்னு வச்சுக்கலாம் உள்ள. இதோ லக்கேஜுக்கு டேக்ஸ் போடுறாங்க பாருங்கள். போட்டுட்டு நமக்கு ஒரு பாதி டோக்கனாக கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப்டியாக நம்மளுடைய லக்கேஜ் உள்ளே வச்சுக்கலாம். ஜிங் பஸ் மேக்ஸில் பர்சனல் விர்ச்சுவல் கன்சேஜ் இருக்குது. இது ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட். இது போர்டிங் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், லைவ் ட்ராக்கிங் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் குவரி எதுவாக இருந்தாலும் நமக்கு சால்வ் பண்ணி வைக்கும் 24/7. மெஜஸ்டிக்கில் நம்ம சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னர் வந்து கொடுத்துட்டாங்க. இதை பாருங்கள், இதை தான் நைட்டு சாப்பிட போகிறோம். சும்மா ஜம்முன்னு உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. மார்ஷல் நமக்கு ஜிங் பஸ்ஸோடைய வெல்கம் கிட் கொடுத்துட்டாரு. வாட்டர் பாட்டில், டென்டல் கிட்டு, சிப்ஸு, ஜூஸு எல்லாமே அருமையாக கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. பஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது யாராவது ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா டிரைவருடைய மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய ஸ்பீடை 60க்கு கம்மி பண்ணிவிடுவார். அதே போல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஸ்பீடு 40லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது டிரைவருடைய சிசிடிவி மானிட்டரிங் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பர்த்லேருந்து எந்த பேசஞ்சர் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிவிடுவார். ஜிங் பஸ் மேக்ஸில் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா லோயர் டெக்கில் 3 நம்பர் சீட்டு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. நல்ல லாங் ஜர்னிக்கு ஏற்ற மாதிரி சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்கள், ஜம்முன்னு படுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்.
பஸ்ஸோடைய டைமிங்ஸ் பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து நைட்டு 7:05 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:55 AM நாகர்கோவில் போய் சேருது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெஜஸ்டிக்கு, சாந்தி நகர், மடிவாலா அப் டு அத்திப்பள்ளி டோல் பிளாசா வரைக்கும் நமக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் ஜெய்சன் பேக்கரி அண்டு வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவோம். மடிவாலா ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நமக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். மடிவாலாவில் நிறைய புக்கிங்ஸ் இருக்குது பாருங்கள். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய லக்கேஜை அண்டர்பெல்லியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேக்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. மடிவாலாவில் இருந்து டிபார்ட் ஆகிறோம். ஏகப்பட்ட டிராவல்ஸ் பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறுத்துகிறாங்க. டிராஃபிக்குங்க, ஊர் ஃபுல்லாக டிராஃபிக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் நின்று இந்த டிராஃபிக்கை சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ அடுத்த போர்டிங் பாயிண்ட் சில்க் போர்டு ரீச் பண்ணியிருக்கோம். DHL பக்கத்துலேயே நமக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இதோ பிக்கப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ நேரத்தில் நம்ம வண்டி இப்போ தான் வேகமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் சிட்டி டிராஃபிக் கம்மியாகி இருக்கு. Welcome to Zingbus Max. In the next 10 minutes, dinner will be served to all passengers. While serving dinner, the vehicle will maintain a speed of 50 km/h to ensure a smooth and comfortable experience, so you can enjoy your meal peacefully. After dinner, we will provide a 15-minute break stop, which you may use for washroom purpose. Thank you for choosing Zingbus Max. அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து கழிப்பறையை சிறுநீர் கழிக்க மட்டுமே பயன்படுத்தவும். தண்ணீர் வசதி யூரினர்களுக்கு மட்டுமே உள்ளது. தவறாக பயன்படுத்தினால் சுத்தம் செய்ய மிகவும் சிரமமாக இருக்கும். மேலும் தண்ணீர் போதாமல் போகும் நிலை ஏற்படலாம். அப்போது யூரினர்களுக்கு மட்டும்தான் சரியான முறையில் ஃப்ளஷ் வசதி இருக்கும். எனவே தயவு செய்து தவறான பயன்பாட்டை தவிர்க்கவும். எந்த அவசர நிலை இருந்தாலும் எங்களிடம் தெரிவிக்கவும். அதற்கான மாற்று வசதியை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம். நன்றி. 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த வண்டியோடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் செம்ம லக்ஸரியாக இருக்கும். அதே போல் இந்த க்ரீவ் கொடுக்குற கவனிப்பு நமக்கு டாப் நாச்சில் இருக்கும். வண்டியோடைய கம்ஃபர்ட்டு, இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு லக்ஸரியான ஃபீலிங்கை தரும். இதுதான் 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ். மார்ஷல் நமக்கு நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. சாம்பார் சாதம், சப்பாத்தி, பொரியல் எல்லாமே அருமையாக வந்து சேர்ந்துருச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Zingbus Maxோடைய ஒரு அற்புதமான ஃபீச்சர் இந்த டாய்லெட் தான். இதை நம்ம யூரின் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மோஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 2000 rupees உங்ககிட்ட வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. பெங்களூர்லேருந்து ரன் ஆகிற இந்த Zingbus Maxும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் ரன் ஆகுது. அதில் தான் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ஃப்ளோ காமிக்கிற பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் இருந்து Zingbus ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃப்ரம்ல பெங்களூரு, டூவில் நாகர்கோவில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பஸ் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு Zingbus Max ஆப்ஷன் காமிக்கும். Zingbus Maxை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போர்டிங் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் எங்கே ஏற போகிறீங்களோ அந்த போர்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே இறங்க போகிறீங்களோ அந்த டிராப்பிங் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் சீட் லேஅவுட்டில் அப்பர் அண்ட் லோயர் டெக் சீட்ஸ் காமிக்கும். உங்களுக்கு தேவையான சீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு செக் அவுட் கொடுங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூ ஜேர்னி பேஜில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே கீழே ரொம்ப முக்கியமாக கூப்பன் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கூப்பன்ஸில் 7 ஸ்டார் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு 2 கூப்பன் இருக்கும். 7 ஸ்டார் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா மேக்ஸ் அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் பேமெண்ட் பண்ணி சீட்டை புக் பண்ணிக்கோங்க. Zingbus Maxல பக்காவாக லைவ் ட்ராக்கிங் வேலை செய்யுது பாருங்கள். கரெக்டாக அத்திப்பள்ளி டோல் பிளாசாவில் இருக்கும். லொக்கேஷன் கரெக்டாக காமிக்குது பாருங்கள். ஓசூர் மாநகராட்சி வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. அத்திப்பள்ளி தாண்டின உடனே தமிழ்நாடு வந்துடும். இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஓசூர் மாநகராட்சியில் இருக்கும்.
பயோ பிரேக்காக வண்டியை சரவண பவனில் ஓரம் கட்டுறாங்க. வாங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடலாம். ஜிங் பஸ் மேக்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு 5 கோர்ஸ் மீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பயோ பிரேக்காக சரவண பவனில் ஓரம் கட்டியிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வண்டியை போட் பண்ணிக்கலாம். பயோ பிரேக் முடிஞ்சு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டார்ஸ், இப்போ போய் தூங்க வேண்டியது தான். தூங்கும் போது கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எழுந்து காமிக்கிறேன். நெல்லை வந்த உடனே கண்டினியூ பண்ணுறேன். அனைவருக்கும் நல்வணக்கம். நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு இயர் ப்ளக்ஸு, ஐ மாஸ்க்கு அண்டு ஜிங் பஸ் மேக்ஸோடைய கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு மார்ஷல். அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். அருமையாக தூங்கி எழுந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருநெல்வேலி வரப்போகுது. அங்கே நமக்கு டிராப்பிங் இருக்குது. வாங்க நம்ம ஜேர்னியை சூப்பராக இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். திருநெல்வேலி மாநகராட்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் டவுன் உள்ள போக போகிறோம் ஸ்டார்ஸ். திருநெல்வேலியோடைய டிராப்பிங் பாயிண்ட் வந்துருச்சு. இங்கே தான் வண்டியை திருநெல்வேலியில் நிறுத்துகிறாங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஹைவேஸில் பெருசாக வண்டியே இல்லை. எங்கேயோ ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு ஹைவேஸ். திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ரோடு செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு டென்ட் கூட இல்லை. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ரோடை. ரைடிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கன்னியாகுமரி 60 ரோடு பாருங்கள், சும்மா பலன்னு இருக்குது. இதுதான் சொன்னேன். போன முறை நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதில் மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ காலையிலே வெயில் பொழந்து எடுக்குது. நாங்குநேரி டோல் பிளாசா ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டியை ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துவாங்க. வண்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். டோல் பிளாசாலேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டியை சாப்பாட்டுக்கு நிறுத்துவாங்க. ஜம்முன்னு போய் சாப்பிட்லாம் வாங்க. தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் வந்து அந்த மேகம் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பனிமலை மாதிரியே இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. ஆப்போசிட்டில் தெரியுதா? அதை பாருங்கள், சென்டரில் பாருங்கள். இப்போ நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். அந்த மேக கூட்டம் மலையில் பனிமலை மாதிரியே இருக்குல்ல.
அந்த ஒரு இடத்த தவிர மற்ற மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. இங்கே நல்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகியிருக்கும் போல். செம்ம வெயில் காலையில். நம்ம பஸ் இப்போ போய் யூட்டன் அடிச்சுட்டு வரோம். ஸோ அதுக்காகவே ரெஸ்டாரண்ட்டில் இறங்கிட்டேன். வண்டி வரும்போது காமிக்கிற பாருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே தான் நிறுத்துவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம், நியூ நிலா ரெஸ்டாரண்ட். லாஸ்ட் டைம் நாம் ட்ராவல் பண்ண சென்னை ட்ரிவாண்ட்ரம் பஸ்ஸு இதோ கிளம்புது பாருங்க. நைட்டு பார்க்கிங்கில் சரியாக உங்களுக்கு எக்ஸ்டீரியர் காமிக்க முடியல, இப்போ காமிக்கிற பாருங்க. நைட்டு தூங்கும் போது சீட் கம்ஃபர்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வண்டி உள்ள ஏசி வென்ட்லேருந்து வர ஏர் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த வித சஃபகேஷன் ஃபீலும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி நல்லா தூங்கினேன். ட்ரெயினில் போகும்போது எப்படி முக்கியமான ஜங்ஷன் வரும்போது வாட்டரிங் பண்ணுவாங்களோ அதே போல் பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வாட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஜிங் பஸ் மேக்ஸ் காலையில் டிஃபனுக்கு நிறுத்துகிற இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பூரி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செம்ம டாப் நாச்சில் இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, குமார் அண்ணன். செம்ம சூப்பரான கோல்டன் ஸ்டார் க்ரூ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஹாய் அண்ணன். அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நாகர்கோவில் போயிடுவோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து சென்னை வண்டியும் பெங்களூரு வண்டியும் ஒன்றா கிளம்புது. அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த செக்ஷன்ல இப்போ விண்மில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல விண்மில்லாக வரும். செம்ம சூப்பரா இருக்கும் ரூட்டு. பெங்களூரு நாகர்கோவில் வண்டியை ஓவர்டேக் அடிக்கிறோம். தலைவனும் பின்னாடியே வந்துட்டான் நம்ம கூடவே. இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும், விண்டு மில்லு, மலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே ரொம்ப அழகு. ஜிங் பஸ் மேக்ஸ்லேருந்து ஜிங் பஸ் மேக்ஸை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி போயிட்டுருக்கு சென்னை ட்ரிவாண்ட்ரம் வண்டி. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நாகர்கோவில் வரப்போகுது. இந்த ரோடே ஒரு அழகான ரோடு. அந்த சென்டர் மீடியனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காகித பூவாக இருக்கும். நாகர்கோவில் 22, ட்ரிவாண்ட்ரம் 109 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னல அந்த சென்டர் மீடியனை பாருங்க, ஃபுல்லாக வெள்ளை அண்ட் ரோஸ் கலர். இதே தான் அப்படியே அந்த காகித பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம இடத்துல இதை பார்க்குறதே அதிசயமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக இதுதான் இருக்குது. விண்மில்லோட பார்க்கும்போது ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த இடம்.
காகித பூ போன உடனே மஞ்சள் கலர் பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு. நாகர்கோவில் டோல் பிளாசா ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். நாகர்கோவிலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு உள்ளே போகிறோம். ஏதோ பாலம் மேலே நடக்குதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டைவர்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம நாகர்கோவில் வடசேரி ரீச் பண்ணியாச்சு. இறங்க போகிறோம் ஸ்டார்ஸ். ஜம்முன்னு வந்து சேர்ந்தாச்சு நாகர்கோவில் ஜிங் பஸ் மேக்ஸில். வந்து சேர்ந்தாச்சு ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் சூப்பரா ஜிங் பஸ் மேக்ஸில் நாகர்கோவில் வந்து சேர்ந்தாச்சு. அண்ணன் ரொம்ப நன்றி. பாய் பாய். நம்மளை கூட்டிகிட்டு வந்த பெங்களூரு ட்ரிவாண்ட்ரம் பஸ்ஸு கிளம்பிடுச்சு. சென்னை ட்ரிவாண்ட்ரம் பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஜிங் பஸ் மேக்ஸில் இன்னைக்கு ஜேர்னி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்தார். ப்ரோ பஸ் எப்படி இருந்துச்சு? ஆமாங்க, சர்வீஸு கம்ஃபர்ட்டு எல்லாமே டாப் நாச் தான். நீங்களும் பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிங் பஸ் மேக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வர ஸ்டார்ஸ். இதே போல சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.